2 லட்சம் கொடுத்து MT-15 வாங்கியாச்சு. அதுக்கு மேட்சிங்காக ஹெல்மெட் சர்ச் பண்ண சொல்ல தான் எனக்கு இந்த ஆக்ஸார் பிராண்டில் இருந்து இந்த ஒயிட் அண்ட் கிரீன் கலரில் டிசியோட ஜோக்கர் ஹெல்மெட் அமேசானில் கிடச்சிது. முதல் இந்த ஆக்ஸார் ஹெல்மெட் பிராண்டை பற்றி பார்த்துடுவோம். இவங்க மிட் ரேஞ்சில் டார்கெட் பண்ணி ஹெல்மெட்டை சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் வேகா பிராண்ட் கூட கொலாபரேஷன் பண்ணி தான் இவங்க ஆக்ஸார் ஹெல்மெட்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3500 ரூபாயிலிருந்து 6500 ரூபாய் வரை இருக்கும். ப்ரைஸ் வேரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த ஹெல்மெட் பொறுத்தவரை ABS மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ECE DOT அதுக்கப்புறம் ISI சர்டிஃபைடு ஹெல்மெட் இது. இந்த ஹெல்மெட்டில் அப்பர் ஏர்வெண்ட் வழியாக மேக்ஸிமம் வால்யூமில் ஏர் வந்து ஹெல்மெட் இன்டீரியருக்கு வரும்னு சொல்கிறாங்க. பின்னாடி இங்கே ஸ்பாய்லர் மாற்ற இடத்துலையும் ஒரு ஏர்வெண்ட் இருக்குது. பிரேக் கார்டும் இருக்குது. இங்கே சின் கர்டைனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்மெட்டில் நிறைய ஸ்பெஷல் இருந்தாலும் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைசர் மெக்கானிசம் தான். இதை கரெக்டாக மாட்ட எந்த ஒரு டூல்ஸும் தேவையில்லை. இந்த ஹெல்மெட் MT-15க்கு மேட்சிங்கான ஒரு ஹெல்மெட்னு சொல்லலாம். இந்த ஹெல்மெட் கூடவே ஒரு இரிடியம் வைசரும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சரி வாங்க இந்த ஹெல்மெட் அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே உள்ள நிறைய ஸ்பாஞ்ச் மாதிரியான துணியால் ஹெல்மெட்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பாஞ்ச் மாதிரியான துணியை எல்லாத்தையுமே எடுத்ததுமே ஹெல்மெட் சைடில் அந்த ஃப்ரீ வைசரை வச்சுருந்தாங்க. அப்புறம் ஹெல்மெட்டையும் பேக்கில் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. பேக்கை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆக்ஸார் பிராண்டிங்கும் இன்னொரு பக்கம் DC லோகோவும் பிரிண்ட் பண்ணி இருந்தது. கலரும் நல்லா ஐ கேட்சிங்காக இருந்தது. பேக்கில் இருந்து முதல் ஹெல்மெட் பின்னாடி மாட்டுற ஸ்பாய்லர் இருந்தது. நெக்ஸ்ட் அதை வச்சுட்டு ஹெல்மெட்டை எடுத்தோம். ஒயிட் பர்பிள் கிரீன் கலர் மிக்ஸில் பார்க்கவே ரொம்ப கிளாஸி ஃபினிஷாக இருந்துச்சு. நல்லா ப்ரீமியமாக ஃபீல் ஆச்சு பார்க்கவும். அதுக்கப்புறம் டச் பண்ணி ஃபீல் பண்ணேன். ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஜோக்கரோட ஃபேஸ் அப்படியே பிரிண்ட் ஆகி இருந்தது. அந்த கிரீன் கலர் கண்ணு, அதுக்கப்புறம் கிரீன் கலர் ஹேர், சைடில் வந்து ஜோக்கரோட ஐகானிக் லாஃபை மென்ஷன் பண்ணுற விதமாக ஆஹா எழுத்து ஆகட்டும். அப்புறம் ECE DOT ISI சர்டிஃபைடுன்றதை பின்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஹெல்மெட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா மொத்தமே 1600 கிராம்ஸ். பிரேக் கார்டும் நல்லாவே ஒர்க் ஆச்சு. டாப்பில் அப்பர் வெண்ட்டும் இருக்குது 2 சைட்லையும். அப்புறம் ஹெல்மெட் உள்ள ஒரு கவரை பின் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர், ஆக்ஸரோட ஸ்டிக்கர், பின்னாடி மாட்டுறதுக்கு சின்னதாக ஸ்பாய்லர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸ்பாய்லர் மட்டுமே 2 கொடுத்துருந்தாங்க. ஒன்று பெருசாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சின்னதாக பிளாக் கலரில் இருந்துச்சு. அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா சின் கர்டைன், அதுக்கப்புறம் 2 சைட்லேயும் நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு சேஃப்டியாக கொடுத்துருந்தாங்க. உள்ளேயும் ஆக்ஸார் பிராண்டிங் இருக்கு. வைசர் நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருந்துச்சு. சைடில் அதை மாற்ற மெக்கானிசம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஓவராலாக இந்த ஹெல்மெட் MT-15க்கு பெர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஹெல்மெட்டுக்கு 1 இயர் வாரண்டியும் இருக்குது. கீழே ECE DOTக்கான கோடெலாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த வைசர் ஆன்டி ஸ்க்ராட்ச்னும் மென்ஷன் ஆகியிருக்கு. ABS பின்லாக் ஸ்ட்ரீட் ஸ்டைல்ன்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் கம்பேட்டிபிளும் போட்டிருக்கு. அப்புறம் ஹெல்மெட் உள்ள இருக்கிற லைனிங் ஃபுல்லாகவும் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராப்பும் பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்பில் நல்லாவே ஃபிட் ஆச்சு, சேஃபும் கூட. ஹெல்மெட் மொத்தத்தில் செம சேஃபான ஒன்று. மற்ற லைனிங்கும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லாமே பட்டன் டைப் தான்.
MT15 அதுவும் ஐஸ் ஃப்ளோ வெரிமிலியன் கலர் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ஹெல்மெட் செம்ம மேட்சிங்காக இருக்கும். ப்ராடக்டோட லிங்கை சேனல் பயோவில் லிங்க் ட்ரீல கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். கவரை பிரித்ததுமே உள்ள நைட் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கான ஆன்டி கிளேர் அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. பாக்ஸில் த ஜோக்கர்ன்ட்டு ஒரு கார்டும் கொடுத்துருந்தாங்க. ஹெல்மெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற நாபை பின்னாடி தள்ளினா சன்வைசரும் வருது. இது யூவி ப்ரொடெக்ஷனும் கூட. ஃப்ரண்ட்டில் தள்ளினா உள்ளே போயிடுது. முன்னவே சொன்ன மாதிரி சின் ஸ்டாப்ல இருந்து எல்லாமே ரிமூவபிள் டைப் தான். சைஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் 2XL வாங்கியே கொஞ்சம் டைட்டாக ஃபீல் ஆச்சு. நான் இந்த ஹெல்மெட்டுக்கு பிளாக் ஸ்பாய்லரை தான் மாட்டினேன், அதை தான் யூஸ் பண்ணுறேன். இந்த டிசியோட ஜோக்கர் ஹெல்மெட் வேணும்னா சேனல் பயோவில் லிங்க் ட்ரீல லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக்.